வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சியினர்கள் யார் அந்த சார் என்று தற்பொழுது சமூக வலைதளங்கள் முழுவதுமாக ஒட்டப்படக்கூடிய போஸ்டர்கள் மூலமாகவும் திமுகவிற்கு மிகப்பெரிய தலைவலியாக ஏற்பட்டுவிட்டது. இந்த போராட்டத்திற்கு மிக முக்கியமான காரணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெயர் அடிபட்டதுதான். மேலும் அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்களது பெயரும் அடிபட்டதும் தான் தற்பொழுது இந்த போராட்டத்திற்கு மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டாலும் அந்த குற்றவாளி தொலைபேசியில் பேசியதாகவும் அந்த நபர் பற்றியான தகவலை சார் என்று குறிப்பிட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் காவல் அலுவலகத்தில் தெரிவித்திருந்தார். ஆனால் அதை பற்றி எஃப்ஐஆரில் எந்த ஒரு பதிலும் எழுதப்படவில்லை. அதை பற்றியான விவரங்களும் தெரிவிக்கப்படவில்லை. இந்த ஒரு சூழலில்தான் எதிர்க்கட்சியினர்கள் அந்த சார் யார், உதயநிதியா அல்லது அமைச்சரா அல்லது கல்லூரி பேராசிரியரா என்ற பல்வேறு கேள்விகளையும் இங்கு முன்வைக்கப்பட்டு போராட்டம் அதிமுக, பாஜக, நாம் தமிழர் மற்றும் தாவேகா போன்றவர்களும் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். தற்பொழுது அந்த சார் உதயநிதியாக இருந்தால் அவருக்கு தண்டனை வழங்கக்கூடும் என்பதற்காக அவரது பெயரை வெளியிடவில்லையா, அல்லது அமைச்சர்தான் இதில் சிக்கியிருக்கிறார் என்றால் அவரது பெயர் வெளியிடவில்லையா என்ற பல்வேறு கேள்விகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்து வருகிறார். குறிப்பாக தமிழகத்தில் பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்திற்கு மௌனம் காத்துவிட்டு மணிப்பூர், பிற மாநிலங்களில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டிற்கு முதல் ஆளாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பது நியாயமா என்ற கேள்வியை திமுகவிற்கும் தூத்துக்குடி எம்பி கனிமொழி ராசாவிற்கும் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னும் 10 நாளில் இந்த வழக்கை சிபிஐ துறையிடம் மாற்ற வேண்டும், அல்லது குற்றவாளி யார் என்பதை நிச்சயமாக ஞானசேகரன் மட்டும் இதை தைரியமாக செய்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் யாரும் நுழைய முடியாது மாணவர்களை தவிர. அப்பேற்பட்ட பல்கலைக்கழகத்தில் எப்படி இவர் உள்ளே நுழைந்தார் என்ற கேள்வியும் இங்கு மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. மேலும் இந்த குற்றவாளிக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை காவல்துறையினர் கண்டுபிடிக்கவில்லை என்றால் நிச்சயம் இந்த வழக்கை சிபிஐ துறையினருக்கு மாற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார். இது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.